வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. திமுக வடக்கு மண்டல இளைஞரணி கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாக திருவண்ணாமலையில் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில் பேசின துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. குறிப்பாக அதிமுகவை பற்றிய விமர்சனத்தை அவர் முன்வைக்கும்போது, அதிமுக அப்படிங்கிறது இன்ஜின் இல்லாத ஒரு காரு, அதை லாரி இழுத்துட்டு போகிற மாதிரி பாஜக லாரியாக இருந்து இழுக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவை நோக்கி முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாஜக மீதும் கடுமையான விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் முன் வச்சிருக்காரு. குஜராத்தில் இருந்துக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டை பாஜகவால் எதுவுமே செய்ய முடியாது, அவங்க மிரட்டி பார்க்குற கனவு அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அவரை தொடர்ந்து பேசின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பாஜக மீது பல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. சங்கிப்படையே இங்கே வந்தாலும் தமிழ்நாட்டில் அமித்ஷாவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மக்களை நோக்கி அவர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டை நீங்கள் 50 வருஷம் முன்னோக்கி இழுத்துட்டு போக போகிறீங்களா, இல்லை 50 வருஷம் பின்னுக்கு தள்ள போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு. முதலமைச்சரோட பேச்சு, துணை முதலமைச்சரோட பேச்சு எதை காட்டுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், மூத்த வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, அதே போல் அரசியல் விமர்சகர் ஐயநாதன், இவர்களோடு இன்னும் சற்று நேரத்தில் எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யாவும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜும் இணைய இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாக முதல்ல கேட்டுறேன். அக்னின்றது நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ஜின் இல்லாத காரை பாஜகங்கிற லாரி தான் இழுத்துட்டு போக பார்க்குதுங்கிறது தான் அதிமுகவை நோக்கி உதயநிதி வச்ச முதல் குற்றச்சாட்டு. எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அது பேட்டரி காராக மாறி இருந்திருக்கலாம். ஆகையினால இன்னைக்கு தமிழ்நாடு அந்த என்ஜின் இல்லாத பேட்டரிக்கு கூட நீங்க இது தேவையா அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுவதை காட்டிலும் முன்னாள் முதலமைச்சர் சாதித்த சாதனைகள் வேண்டுமானால் அவர் திரைப்படத்துல பின்புலத்துல இல்லாம இருக்கலாம், திரைப்படத்தின் வழியாக அவர் வராதவராக இருக்கலாம். ஆனால் அவர் செய்த சாதனையை இன்னைக்கு இன்ஜின் இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்தது என்ன? 7.5 10% உங்களால் உயர்த்த முடியவில்லைங்க. ரெண்டாவது, அதல பாதாளத்தில் போயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. 5 வருஷமா 5 முதலீட்டாளர்கள் மாநாடு வெளியில போனீங்களே, ஆனால் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? 2. இன்னொன்னு, அதல பாதாளத்தில் இருந்துச்சு 10 ஆண்டு காலம். 10 ஆண்டு காலம் வாங்கிய கடனை விட நீங்க 4.5 ஆண்டு காலம் வாங்கிய கடன் 5.5 லட்சம் கோடி வரி உயர்வு. இவ்வளவும் பண்ணிட்டு ஒரு கட்சியை பாஜக இயக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், இல்ல இது டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு சொன்னார். சட்டத்துல இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. யார்ப்பா சம்பாரிச்சது? எங்க அப்பா சொத்து. உங்க அப்பா தான் சம்பாரிச்சாரா? இல்ல, எங்க தாத்தா சொத்து. உங்க தாத்தா தான் சம்பாரிச்சாரா? இல்ல, எங்க பாட்டன் சம்பாரிச்சது என்று இது ஒரு சொத்தை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியது அல்ல. ஜனநாயக முறைப்படி சசிகலா அம்மா தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உருவாக்கினார் என்றாலும் கூட 7.5 உருவாக்கியவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால நிலுவையில் இருந்துச்சு. அதை 95 விழுக்காடு முடித்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 75 வருஷம் கண்டிகை நீர்த்தேக்கம் என்ற ஒன்றை யாரும் உருவாக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிகை நீர்த்தேக்கத்தை உருவாக்கினார். அதே மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தது. இவ்வளவையும் பண்ணினத இன்ஜின் இல்லாத கார் என்று சொன்னால், இன்ஜின் இருக்கக்கூடிய அரசாங்கம் நீட்டு விளக்கு ஏன் கொண்டு வரல? அதெல்லாம் அடுத்து கேட்டுருவோம். அதனால இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்தியில பாஜகவை எதிர்க்கிறோம் என்கிறது ஒரு மடைமாற்றுகின்ற அரசியல். தமிழ்நாட்டை அதிமுகவை பலவீன பார்வையாகவே பார்ப்பதனால் பலவீனமான திமுக அரசாங்கத்தை
பலமாக நிற்கிறது பார்த்தீர்களா? இந்த போலி தோற்றம், மாய பிம்பம், அது மட்டும் இல்ல, இவங்க சொல்ற போலி தோற்றம் மாய பிம்பம்ன்றீங்க. ஓகே ஓகே ஓகே. மூளை சலவை, மூளை சலவை, திராவிட மாடல். நாங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்து நான் வந்து காலையில சிற்றுண்டி கொடுக்கிறோம். எஸ், சாதனைகளை அவங்க சொல்லிட்டாங்க. ரைட், நாம அத கேட்போம். 50 வருஷத்துக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் எட்டயபுரத்துல. அன்றைக்கு அது தேவைப்பட்டது. 84 திருச்சி பாப்பார் குறிச்சியில சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அன்றைக்கு தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 75 ஆண்டுகளுக்கு பின்பு இன்னைக்கும் நம்ம காலை சிற்றுண்டி இல்லாத தமிழ்நாட்டை தான் நாம் வளர்த்திருக்கிறோமா? வருமா வராதா? இல்ல அக்னி, அது காலை சுற்றுண்டிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான திட்டம் அப்படிங்கறத வந்து அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. கரெக்ட். ஆனா இல்லைங்கள, 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்க கொண்டு வந்தாங்களே, அன்னைக்கு இருந்த ஒரு தமிழ்நாட்டு நிலைமைக்கு தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் அது தேவைப்படுகிறது என்றால் நாம் வளர்ச்சி பாதைக்கு போகலன்றதை ஒத்துக்கிறாங்களா? நான் சூர்யாட்ட போயிட்டு வந்துடுறேன். இது மூளை செலவை பண்ற வேலை இன்னைக்கு முதலமைச்சர் பேசினதும் அதே போல துணை முதலமைச்சர் பேசினதும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இன்னும் அடிமைனே சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. நிச்சயமாக வந்து அதாவது என்னன்னா, அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பங்கு இருக்கிறது. ஆனால் அம்மையார் மறைவுக்கு பின்னால் அந்த கட்சி பாஜகவின் வசம் சென்று விட்டது என்ற கவலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. இப்போ இங்கே எழுப்பக்கூடிய கேள்வி என்பது உதயநிதியோ முதலமைச்சர் அவர்களோ சொல்லுவது, அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, அதிமுக என்பது தனித்து களமாடிய ஒரு இயக்கம், அந்த இயக்கம் இன்றைக்கு பாஜகவின் ஒரு தொங்கு சதையாக மாறிவிட்டது என்ற விமர்சனம் அவர்கள் சார்ந்தது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்களும் அதை விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அம்மையார் இருக்கிற பொழுது இருந்த முறை வேறு, இப்போ இருக்கக்கூடிய முறை வேறு, இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை வேறு. ரெண்டாவது, இப்போ சகோதரர் சொன்னார், நீங்கள் வந்து உதயமின் திட்டமாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் அதிமுக வந்து அமைச்சர்கள் நீங்கள் பல பேர் வந்து போய் அவங்களோட நின்று டெல்லியில் போய் கையெழுத்து போட்டது, மாப்பா பாண்டியராஜனாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும். ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக அவர்களுக்கு இறங்கி போனாங்க. அதனால் தமிழ்நாடு இழந்தது நிறைய. எனவே தான் போன தேர்தலில் தமிழ்நாடு மீட்போம்னு சொன்னாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, காலை உணவு திட்டம் பற்றி சொல்கிறார், வறுமையில் இருப்பதால் தான் காலை உணவு திட்டமான்ட்டு. வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய நாடுகளை தயவு செய்து பாருங்கள், பெரிய வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய நாடு தான். ஆனால் அந்த நாடுகளில் குழந்தைகளுக்கான கல்வி செலவை நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக கூட இருப்பாங்க, குழந்தைகளுக்கான கல்வி செலவாக இருக்கட்டும், பெற்று போட்டது தான் சரி, மற்றெல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இங்கே மாறி இருக்கிறது. இங்கே இன்னும் அரசினுடைய அதனுடைய வடிவம் வறுமையை குறைப்பதும் இருக்கட்டும், ஒரு குழந்தையினுடைய நலத்தை 2 பேர் பேரண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க, அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகுது, அப்படி போகக்கூடிய குழந்தையே காலையில் அவங்களால பராமரிக்க முடியல, இங்கே வந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிற பார்வையும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதுக்காக நீங்கள் வந்து நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் வறுமை பட்டியலில் தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. நீங்கள் பீகார் எங்கே இருக்குன்னா 51% பேர் அங்கே வந்து 2 வேளை 1 வேளை உணவு இல்லாமல் தான் இருக்காங்கன்றதா நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை. ஆக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நேற்று கூட வெளியிட்டக்கூடிய அறிக்கையை முதலமைச்சர் பேசுகிறார், 16% வளர்ச்சி என்பது அப்படிங்கிறது. அப்போ வளர்ச்சி என்பது ஒரு புறம் போய்கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக இந்த நலத்திட்டங்கள் சேர்கிற பொழுது அந்த வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக செல்கிறது என்பதுதான் அதனுடைய உள்ளடக்கம். அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நீங்க வந்து அதாவது இன்னொரு பார்வை என்னன்னா, இவர் சொல்லக்கூடிய பார்வை தினமலர் கேட்கிற கேள்விக்கு ஈக்குவலா மாறிடக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் சத்துணவு போட்டார், எம்ஜிஆரும் போட்டாரு, ஜெயலலிதா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க வந்து எம்ஜிஆர் இல்ல ஒருத்தர் இல்ல நான் சேர்க்கல, ஆனா அதை நோக்கி போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். என்னன்னா, ஆனா எம்ஜிஆர் வந்து காமராஜர் உணவு போட்டாரு, எம்ஜிஆர் அதை மேம்படுத்தினார், அதுக்கு பின்னாடி கலைஞர் வந்து அதை மேம்படுத்தினார், ஜெயலலிதா அம்மையார் மேம்படுத்தினார். இப்ப அது இன்னும் ஒரு மேம்பட்டு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப அது போவதன் மூலமாக பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளுடைய உடல் நலம், கல்வித்திறன் இதெல்லாம் கூடி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரிசல்ட்டா வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அதை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பெருமையாக நாம் எல்லோரும் பேசலாம். எம்ஜிஆரை எப்படி பெருமையா பேசலாம், ஆட்சியில் இருந்த கட்சியை அவர் முடிச்சிருக்காருன்னு சொல்லி குறைத்து மதிப்பிடவும் சூர்யா சேவியர் சார் இல்ல அந்த இன்ஜின் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா, நான் அதைத்தான் சொல்றேன். அதிமுக என்பது வலுவான ஒரு அமைப்பு தான் அம்மையார் இருக்கும் வரை. அம்மையாருக்கு பின்னால் அந்த அமைப்பு
பாஜகவினுடைய கண்காணிப்பில் மாறிவிட்டது என்ற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது. அதுதான் இன்ஜினை பிடிச்சி இழுக்குது அப்படிங்கறத விமர்சனமா வைக்கிறாங்க. இது உண்மை. இது உண்மை இல்ல, இது உண்மை. நாட்டுக்கு நல்லது. இது உண்மை. இது வந்து நிதர்சனமான உண்மையாகத்தான் இது இருக்கு அப்படிங்கறத நான் எங்களுடைய அவரோட பார்வை, அவரோட புரிதல் அதுவா தான் இருக்கு. அக்னியினுடைய புரிதல் மாறுதலாக இருக்கு. நம்ம ஐயநாதன்ட்டையும் கேட்டுருவோம். அதாவது பேட்டரி இல்லைனா கூட வந்து வண்டியை, பேட்டரி டவுனாக இருந்தால் கூட வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து இன்ஜினே இல்லை, அதனால் அதை தள்ள முடியாது. அதை வந்து பிடிச்சு இழுக்கக்கூடிய லாரி தான் பாஜக அப்படிங்கிறது உதயநிதி பேச்சு. இது வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க அதிமுகவை அப்படிங்கிறது அக்னியோட வாதமாக இருக்குது. இல்லை, நான் எதிர்பார்த்ததை விட இந்த இளைஞர் அணி மண்டல மாநாட்டினுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு தவறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். காத்தால நடந்த ஒரு திருமணத்தில் பேசும்போது முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னம்னா, இந்த தேர்தலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். 50% இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விடயங்களில் 50% நம்ம வந்துட்டோம். இன்னும் 50% இருக்குது. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 85 லட்சம் பேரை வந்துட்டு நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய அமைப்பு செயலாளரான ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. அவர் பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, 80 லட்சம் பேரை நாங்கள் நீக்க சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த வாக்காளர் எண்ணிக்கையை குறைக்கிறது, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது அப்படின்றது, யாரை நீக்கியிருக்கிறாங்க, யாரை சேர்த்துருக்கிறாங்க அப்படின்ற எந்த விவரமும் தெரியாத ஒரு பட்சத்தில் இந்த இளைஞர் அணியை அந்த இலக்கை நோக்கி திருப்பி விட வேண்டிய ஒரு மண்டல மாநாட்டில் அதை பற்றி பேசாமலேயே அரசியலை பேசியிருப்பது. இன்றைய அரசியல் வந்துட்டு தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு நூதன அரசியலுங்க. தொழில்நுட்பம் வந்திருக்கக்கூடிய அந்த 1999 பிற்பாடான எஸ்ஐஆரை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாநாட்டில் தவிர்த்திருப்பாங்களோ அப்படின்னு இல்லை இதுதான் சொல்லியிருக்கேன் நான் அவங்ககிட்ட, அந்த ஃபோக்கஸ் சொல்லி போடுறேன். இப்போ ஏன்னா ஒரு இளைஞர் அமைப்பு இருக்குது இல்லை, ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பை வச்சு தான் உச்சநீதிமன்றமே சொல்லும் போது அது என்ன சொல்லிச்சுன்னா, கட்சிகளுடைய அமைப்பு இதற்கு உதவ வேண்டும் தேர்தல் ஆணையத்துக்குச்சு. அதனால தான் பிஎல்ஓ தனியாக, பிஎல்ஏ 2 அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ஏன் பண்ணாங்கன்னா, யூ மஸ்ட் ஹவ் டு அசிஸ்ட் த எலெக்ஷன் கமிஷன் டு கேரி அவுட் திஸ் எஸ்ஐஆர். இது உச்சநீதிமன்றத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி, அந்த பெஞ்சினுடைய முதன்மை நீதிபதியாக இருந்து சொன்ன வார்த்தைகள். அதனால் நான் சொல்ல வரேன், அப்போது இந்த இளைஞர் அணி அப்படின்றது தெருவுக்கு தெரு, பூத்துக்கு பூத்து, வீட்டுக்கு வீடு யார் சேர்க்கப்பட்டிருக்காங்க, யார் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த புதுசான ஒரு அட்ரஸில் யாராவது சேர்க்கப்பட்டிருக்கிறாங்களா, அதை கண்காணித்து அதை பண்ணும்போது தான் 100% அந்த இது சரியாக இருந்துச்சு அப்படின்னோம்னா தான் இந்த தேர்தலுடைய முடிவுகளும் விஷயத்தை தவற விட்டுட்டாங்க. இல்லை, 100% அந்த முடிவுகள் சரியானதாக இருக்கும். இல்லாட்டி இதுவும் திசை திரும்பிடுச்சு அப்படின்னோம்னா, ஏன்னா பாஜகவை எதிர்க்கிறது எதையுமே செய்யாத பாஜக வந்துட்டு சொல்லுது இல்லை, தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்கள் திமுக தொலை தெரிவோம். என்ன அடிப்படையில் அவர் அமித்ஷா சொல்கிறார்? இங்கே ஒரு எம்பி சீட்டும் ஜெயிக்கலை, தடிச்சு நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டும் ஜெயிக்கலை. உள்ளாட்சி தேர்தலில் இந்த ஒட்டுமொத்த சென்னையில் வந்துட்டு ஒரே ஒரு பாட்டில் ஜெயிக்கிறாங்க. மிச்சம் போனீங்கன்னா நேராக நீங்கள் அதோட நாகர்கோயிலுக்கு போனோம், கன்னியாகுமரிக்கு போனோம், எங்கே ஜெயிச்சிருது பாஜகன்னு பார்க்குறதுக்கு. அப்படியாப்பட்ட ஒரு கட்சி, அதனுடைய அகில இந்திய தலைவர், அவர் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், என்ன அடிப்படையில் சொல்கிறாரு தொடை தெரிய முடியும் அப்படின்ட்டு? அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு கொஸ்டின். நீங்கள் நல்லா ஆழமாக பாருங்கள். அப்போது இந்த இடத்துல இந்த கியர் அப் பண்ணி இதை சரியான திசையில் கொண்டு போகிறத விட்டுட்டு ஒரு அட்டாக்கில் போய் இது என்ன பண்ணிச்சு அப்படின்னோம்னா, எல்லாத்தையுமே ஒரு இப்போ இயல்பாக செய்யக்கூடிய அரசியல் தேர்தல் வேலை எல்லாத்தையும் செய்யக்கூடியது வந்துட்டு திமுக தொண்டனுக்கோ, இளைஞர் அணிக்கோ, அதிமுக தொண்டனுக்கோ, இல்லை மற்றவர்களுக்கோ நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்க செஞ்சுருவாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, தேர்தல் அன்றைக்கி வேலை செஞ்சால் போதும், கொண்டாந்துட்டு வாக்காளர் பட்டியலில் வாக்குச்சாவடி கொண்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் நம்ம உஷாராக இருந்தால் போதும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு ஒரு இதில் போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஒரு வண்டி நிற்கும், அதில் ஒரு ஆண்டனா இருக்கும், அது எதுக்கு இருக்குதுன்னாலும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம், புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த கட்சியை வந்துட்டு அந்த தொழில்நுட்ப ரீதியான அந்த களவாடலுக்கு எதிராக நிமிர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு தலைமை இன்னைக்கு அதை செய்ய தவறிட்டது அப்படின்றது தான் என்னுடைய வருத்தம். மற்றபடி அரசியல் ரீதியாக விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் அப்படின்றதுக்கு எப்பொழுதுமே இடம் உண்டு. ஓகே, ஆமாம். ஓகே ரவீந்திரன் சார், அமித்ஷாவுடைய அடுத்த குறி தமிழ்நாடு தான், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உதயநிதியோட ஒரு குற்றச்சாட்டு. இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். உதயநிதி வந்து அதிமுகவையும் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு, பாஜகவையும் கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட இந்த பேச்சில், இன்றைய பேச்சில் அதிகம் அவர் டார்கெட் பண்ணது அப்படிங்கிறது பாஜகவை நோக்கி தான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல இந்த இடத்துக்குள்ளே ஃபஸ்ட்டில் பார்க்க வேண்டியது, அமைப்பு ரீதியாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லைங்கிறத
இளைஞர் அணி அதில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையில் அந்த கூட்டம், அந்த கூட்டத்தோட கட்டுப்பாட்டு தன்மை எல்லாமே அது வெளிப்படுத்துது. காரணம் திமுகவோட அமைப்பு ரீதியாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் மிகப்பெரிய ஆர்கனைசராக இருந்தவங்க, தமிழ் மண்ணில் தன் அறையிலிருந்தே மிகப்பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை நிரூபித்தவங்க ஜெயலலிதா அம்மையார். அந்த அளவுக்கு இருந்த ஒரு கட்சி தான். அந்த கட்சி ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு முதல் பிளவு சசிகலா அம்மையார் தொடர்பானது, ரெண்டாவது பிளவு ஓபிஎஸ் தொடர்பானது. ஆக 2 பிளவுகளை அந்த கட்சி சந்தித்ததுனால இந்த திமுகவுக்குள்ள அமைப்பு பலம் இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு இல்லை. திமுகவை பொறுத்தளவில் கலைஞர் மறைவுக்கு பிறகு ஒற்றை தலைமையாக மு க ஸ்டாலின் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டுட்டார். கலைஞர் முடிச்சிட்டோம் அதை கேட்டுக்கலாம். மக்கள் தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு தெளிவாக வந்து ஸ்டாலினே அதை முழுமையாக கைப்பற்றினார். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து பிரச்சனைகளுக்கு பிறகு தான் அந்த கட்சியை முழுமையாக கொஞ்சம் காலகட்டத்துக்கு நெடுஞ்செழியன் பிரச்சனைக்கு பிறகு தான் கைப்பற்ற முடிஞ்சுன்னு சொல்லும்போது திமுக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்டாக்டாக இருக்குது. பிளவுங்கிறதுல தம்பி எனக்கு கொடுத்த அந்த அப்ஜெக்ஷனை நான் மதிக்கிறேன். அக்னீஸ்வரன் என்கிட்ட கேட்ட கேள்வி சரிதான். நான் சொன்னது 7 விழுக்காடு ஓட்டு சசிகலாவின் தினகரனை நீக்கினதில் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. ரெட்டையில் எடப்பாடி கிட்ட தான் இருந்தது. பிளவு வந்த இடத்துக்குள்ள எலெக்ஷனே நடத்தலை. எலெக்ஷன் நடக்காமலே ரெட்டையில் பிளவுங்கிறது செயல்பாட்டுக்கு வரல. அப்புறம் ஓபிஎஸ்ஐ நீக்கிறதுல 13 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 40 விழுக்காடாக இருந்தவங்க 20 விழுக்காடு ஆகிட்டாங்கிறதும், தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் அவங்களோட செல்வாக்கு வளையம்ங்கிறது சில பகுதிகளில் பெருத்தும் சில பகுதியில் மிகவும் சிறுத்தும் இருக்குங்கிறத வார்த்தையை சொல்லதுக்கு தான் பிளவுன்னு சொன்னேன். சிம்பல் பிரீசாகல்ங்கிற கருத்துக்குள்ள அக்னீஸ்வரம் வராரு. அவர் கருத்தை நான் அந்த இடத்துக்குள்ள நான் ஆமோதிக்கிறேன். அவரோட குறுக்கீடு வந்து சரியானதை நான் பார்க்குறேன். பட் திமுக இந்த இடத்துக்குள்ள தெளிவாக நிற்கிறதுனால இன்னைக்கு அண்ணன் சொன்ன ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள செயல்பட்ட ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு இணையாட்டு இன்னொரு கட்சி செயல்படலை. அதிமுக அதில் செயல்பட்டிருப்பாங்கன்னா வட மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் ஒரு 25 to 30% தான் அதுக்குள்ளே செயல்பட்டிருப்பாங்க. காரணம் அதிமுக அமைப்பு ரீதியாக பலகீனப்பட்டிருக்குங்கிற அந்த உண்மை பலகீனப்பட்டிருக்கிற போது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம்தான். அடுத்தபடியாக அதிமுகவோட ஸ்பெஷாலிட்டியே அந்த இலவசங்கள் தான். அந்த இலவசங்களை திமுக கையில் எடுத்துட்டாங்க. 17 லட்சம் விடுபட்ட பெண்களுக்கு அந்த உரிமை தொகைங்கிறத அவங்க முன்னெடுக்கிறாங்க. மீண்டும் விடுபட்டவங்களை கேட்டால் தருவோன்னு சொல்கிறாங்க. அடுத்தால கூட்டி கொடுப்போம், அதுக்கு கூடுதலாக்கி கொடுப்போங்கிறதையும் அவங்க அந்த கருத்துக்களை முன்வைக்கும் போது அதே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வெற்றி ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்டாலின் முன்னெடுக்கிறதையும் நாம் கண்கூட பார்க்குறோம். இதை தாண்டி அவர் வந்து பாசிட்டிவாக அந்த அரசோட செயல்பாடுகளை சொல்கிறாப்புல. உதயநிதி ஸ்டாலின் போர்க்கோலங்கிற மாதிரி மத்திய இதை பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாரு. ஆனால் ரியாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு ஆர்கே நகரில் என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியும். அடுத்தபடியாக 2019, 21 என்ன ஆனான்னு தெரியும். அவங்க வந்து ஒரே ஒரு சாதனை ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு பாஜக பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலை தலைமையில் ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு, அக்ரெசிவ் லீடராட்டு 11.4 விழுக்காடு வாக்குகள் தாமரை சின்னத்தில் பெற்றது தான். இப்போ அவங்க வந்து அதற்குரிய சீட்டை எடப்பாடி கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்க பலத்துக்குரிய இடங்களை பெற்று பவர்ஃபுல்லாக வருவாங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் கருதுறாரு. அந்த என்ஜின் இல்லாத காருங்கிற வார்த்தை அப்போ சரியான வார்த்தை தான் அப்படின்னு நம்ம இல்லை, அதுக்குள்ள நம்ம அவர் வந்து பாஜக அதிமுக சேர்ந்து வர்றதை அவர் ஒரு எதிரியாக பார்க்குறாரு. அவங்க தனிச்சு நிற்கும் போது 30-39 சீட்டையும் அவங்க ஜெயித்தாங்க. அப்போ அவங்க சேர்ந்து வரும்போது அந்த ஒரு போட்டி அவங்க கொடுப்பாங்கங்கிறது தெரியுது. ஸோ எதிரி போட்டி கொடுப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடிய அளவுக்கு அந்த உதாரணங்களை சொல்கிறாருங்கிறதான் 100க்கு 100 உண்மை. இதில் பாஜகவை அவர் அதிக அளவு எதிர்த்து பேசுகிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த இவருங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒர்த்தா அந்த சீட்டை வாங்கிடுவாங்களாங்கிறது தொகுதி பங்கீட்டெல்லாம் தெரியும். அதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஓகே ஆதவன் தீட்சண்யாவும் வந்துட்டாரு. ஆதவன், இப்போ இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் முதலமைச்சரோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு உரையாக நான் கருதுகிறேன். ஒன்று, அங்கே திரண்டிருந்த இளைஞர் அணிக்கு அவர் எப்படி அவங்கள மதிப்பீடு செய்கிறாரு, அவங்ககிட்டருந்து என்ன விதமான எதிர்பார்ப்புகளை வந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு தலைமை கழகத்தினுடைய தலைவராக இருந்து அவங்கள உற்சாகமூட்டக்கூடிய வகையிலும், அவங்க ஒரு மாசாக கெத்தாக எனர்ஜியாக வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் தனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் இளைஞர் அணியில் செயல்பட்ட காலத்திற்கு பின்னோக்கி டைம் மிஷினில் போய் வந்த அந்த விஷயத்தையெல்லாம் அவர் நினைவூட்டி பேசுனதுங்கிறது அது ஒரு கட்சி சார்ந்த விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் அவருடைய முக்கியமான அறைகூவல்
இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டை, தமிழர்களை மட்டுமல்ல இந்தியாவையும் அதனுடைய பன்முகத்தன்மையும் பாதுகாப்பதற்காக ஒரு ஐடியாலஜி ஃபைட்டை வந்து நடத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று தன்னுடைய தொண்டர்களை அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அவங்க மத்தியில். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டை அவர்கள் அமித்ஷா வந்து பேசுகிறது, அவர் அன்னைக்கு விடுத்த அந்த மிரட்டல், அது வந்து ஒரு நாட்டினுடைய பொறுப்பு வாய்ந்த ஒரு உள்துறை அமைச்சரை போல் இல்லாமல் ஜனநாயகத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அந்நிய நாட்டு படையெடுப்பாளனை போல அவ்வளவு ஆங்காரமாக அடுத்த இலக்கு தமிழ்நாடு என்று பேசுவது என்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை மிக சரியாகவே அதற்கான பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு வந்து எப்போவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று ஏற்கனவே பேசியதை முதல்வர் அவர்கள் மீண்டும் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும், அதுதான் இன்றைக்கு முதன்மையான பணி என்பதை அவர் சொல்லியதை நான் மிகவும் வலியுறுத்தி இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய சங் பரிவார் அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு மதுரையை மையமிட்டு மதுரையை நாங்கள் அயோத்தி போல் ஆக்குவோம் என்று இன்று கொக்கரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அதற்கு எதிராக முதல்வருடைய இந்த குரல் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு பன்மைத்தன்மையை பாதுகாப்பது என்பதும் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய மத நல்லிணக்க உணர்வை மேலும் வளர்த்தெடுப்பதும் முதல்வருடைய பேச்சிலே மிகுந்த அக்கறையோடு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு தமிழ்நாட்டை ஒரு மத ரீதியான பிரிவினைக்குள் ஆழ்த்துகிற சமூகத்தை நாம் அவர்கள் என்று பிரிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு உத்தியை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மதுரையில் இன்றைக்கு கைக்கொள்ளுகிறது. அதற்கு அதிமுகவும் உதவிகரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் மத நல்லிணக்க உணர்வையும் இணங்கி வாழக்கூடிய பண்பையும் பன்மைத்துவத்தையும் பாதுகாப்பதற்கு பதிலாக பிரிவினைவாதத்தை, மத பெரும்பான்மைவாதத்தை தூண்டி மக்களை மோதவிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு அதிமுக வருவது என்பது ஏற்க முடியாது. அதைத்தான் இன்றைக்கு முதல்வர் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நிச்சயமாக முதல்வருடைய அந்த உரை தமிழ்நாட்டு மக்களால் மிக சரியாக புரிந்து கொள்ளப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அது அவருடைய கட்சியை சார்ந்த இளைஞரணி தொண்டர்கள் மட்டுமல்ல, அந்த உரையை கேட்ட தமிழ்நாடு மக்கள் அனைவருமே நிச்சயமாக இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்க அவர் சொல்லியதில் மிக முக்கியமானது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்க இன்றைக்கு கூட பீகாரில் ஒரு இஸ்லாமிய சகோதரரை பீகாரில் கல்லால் அடித்து அவர் கட்டிங் பிளேயரால் காதை வந்து வெட்டி அவரை இன்றைக்கு ஒரு சைக்கிளில் துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு போகிற ஒருத்தர், அவர் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி தள்ளி கொண்டு வந்தவர், பஞ்சர் கடையை தேடி தள்ளி கொண்டு வந்தவரை பெயரை விசாரித்த மாத்திரத்தில் அவர் இஸ்லாமியர் என்று தெரிந்ததும் இன்றைக்கு அவரை மாப் லிஞ்சிங் என்கிற முறையில் அது சங் பரிவாரத்தினர் இந்தியாவுக்கு கண்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு தாக்குதல் முறை. அந்த கூட்டாக சேர்ந்து கல்லால் அடித்து கொள்வது, தாக்குவது, அதை வீடியோ எடுத்து பரப்புவது, மக்களிடம் வெறுப்புணர்வை வளர்ப்பது என்பது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கண்டுபிடித்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அவதூறான ஒரு கொடை. அதை இன்றைக்கு பீகாரில் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த காலத்தில், கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிற இந்த காலத்தில் அவங்க இன்றைக்கி அமுல்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா ஆங்கில பத்திரிகையிலும் அது செய்தியாக வந்திருக்கிறது. இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராது என்று இவர்களால் சொல்ல முடியுமா? இவர்கள் இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த மத பிரிவினைவாதம், இந்த பெரும்பான்மைவாதம், மக்களின் இறை நம்பிக்கையை மதவெறியாக மாற்றக்கூடிய இந்த கபடம், இது எல்லாம் தான் அவர்கள் இன்றைக்கு பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தேசவிரோத பணி. அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா மாடல் என்பது சமூகத்தை நாம் அவர்கள் என்று பிரிப்பது, பெரும்பான்மைவாதம் பேசுவது, சிறுபான்மை மக்களை இந்த நாட்டினுடைய சமமான குடிமக்களாக கருதாமல் அவர்கள் ஒதுக்கி வைப்பது. அதை போலவே முதல்வர் மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். பிற்போக்கான கருத்துக்கள், பொய்கள், அவதூறுகள் இவற்றை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கடந்த 100 ஆண்டுகளாக தான் வளர்வதற்கு கடைபிடித்திருக்கக்கூடிய சட்டவிரோதமான, சமூக விரோதமான சனாதன கருத்தியல் வழியாக சொன்னாலுமே கூட ரவீந்திரன் துரைசாமி ஒரு விஷயத்தை சொன்னாரு. அதாவது பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து வர்றதுனால அந்த இடத்துல எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இந்த பேச்சுக்கள். அப்படிலாம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியா இருக்குமா? இல்லை, இவங்க ஒன்றும் புதுசாக ஒன்று சேர்ந்து வரலையே. ஏற்கனவே ஒன்று சேர்ந்து வந்தப்பெல்லாம் கடுமையான தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம மறந்துட வேண்டியதில்லை.
இல்ல ரவீந்திரன் சில கணக்குகளை சொன்னார்ல, அதுதான் அந்த அவருக்கு percentage ஏற்கனவே கணக்குகள்லாம் சொன்னாங்கல்ல. அவர் இல்ல பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் என்ன இதான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு திருவனந்தபுரத்துல ஒரே ஒரு இடத்துல வந்து ஜெயிச்சுட்டு, அதுவும் வந்து அந்த 101ல் 50 ஜெயிச்சதை மீதி எல்லா இடத்துலையும் தோத்ததை வந்து பிரதமரே என்னன்னா ஏதோ கேரளாவே கைப்பற்றின மாதிரி வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீடியா செல்வாக்கை வச்சு அல்லது ட்ரோல் மீடியாவை வச்சு அப்படி ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஒட்டுமொத்த இல்ல. கேரளாவில் அவங்க ஜெயிச்ச அப்படி இடம்ங்கிறது எவ்வளவு, வாங்கின UDF, ஓட்டுங்கிறது LDF தான் 3%. பாஜக ஆனா ஒரு ஒண்ணுமே பெரிய இல்ல. தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய அந்த இடத்துல ஒரு விஷயம். கார்ப்பரேஷனை பிடிச்சது, அதனால capital-அ பிடிச்சது நீங்க சாதனை. எண்ணிக்கை கணக்கெல்லாம் இங்க ஒன்றும் வரப்போறது இல்ல. எண்ணிக்கை கணக்கு என்று சொன்னாலும் கூட அவர்கள் பின்னால் தான் இருக்க போகிறார்கள். அதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து வரப்போறது கிடையாது. ஏனென்றால் ஒரு வலுவான கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி இங்கே இருக்கிறது. அவர்கள் கொள்கை சார்ந்த கூட்டணி இல்லை. சட்டமன்றத்திலே சேர்ந்து நின்றார்கள், நாடாளுமன்றத்திலே பிரிந்து நின்றார்கள், அதற்கு பிறகு மீண்டும் சேர்ந்தார்கள், பிறகு மீண்டும் பிரிந்தார்கள். அண்ணாமலை உருவாக்கி வைத்து போன கட்சி வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு லீடரா, அவர் ஒரு நான் தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்கேன், அவர் ஒரு அரசியல் காளான், இறக்குமதி செய்யப்பட்ட ஒருவர். வந்தார், அவர் வேட்டையாடினார், சம்பாதிச்சார், கொண்டு போய் கர்நாடகாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, மீண்டும் அதை வச்சு சம்பாதிக்க போயிருக்கிறார். அவரை போல ஒரு மோசடியான அரசியல்வாதி தமிழ் சமூகம் இதுவரைக்கும் கண்டதில்லை. அவரையெல்லாம் முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரைட், ஓகே. ஜிகே நாகராஜ் இணைஞ்சிட்டாரு பாஜகவில் இருந்து. நாகராஜ் உங்ககிட்ட தான் கேட்கணும். இன்று வந்து விமர்சனம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் பாஜகவை நோக்கி தான் அத்தனை விமர்சனங்களும் பாஜகவை நோக்கி தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுடைய செல்வாக்கு பலிக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புமே சொல்லிருக்குது. அதாவது முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, துணை முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குது பாஜக இதை? இன்றைக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. திருவேண்டரம் உடைய மேயர் பதவியை பாஜக கேரளாவிலே கைப்பற்றியிருக்கிறது. பல இடங்களில் கவுன்சிலர்ஸ் கடந்த முறையோட அதிகமாக நாங்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்கள் சொல்லுவீங்கள்ல மதவாதம் மதவெறி அப்படின்னு சொல்லி அடிக்கடி திமுகவில் சொல்கிற மாதிரி, இன்றைக்கி 50% அருகாமையில் சிறுபான்மை இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கு பாஜக, அதுவும் குறிப்பாக திருவனந்தபுரத்தில் மேயர் உடைய அந்த பதவியை கைப்பற்றி இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டுக்கு வரோம். இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்ப லைனாக சொன்னாங்க, அங்கே உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், தென் குஜராத்தில் இதெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. 1985 பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 2 சீட்டில் வெற்றி பெற்று ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க 2.0 அதுக்கு தயாராகுங்கள் அப்படின்னாங்க. இது 2014க்கு அப்புறம் இது இப்போது 3.0 தேசிய மாடல் போய்கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் திராவிட மாடல் இப்போ தான் புதுசாக பேர் வந்துச்சு. இது வரைக்கும் ஒரு முறைக்கு மேலே 5 ஆண்டு ஒரு நாள் கூட ஆட்சி செய்ததில்லை திமுக. ஆனால் பிஜேபிங்கிற கட்சி 85 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு மிகப்பெரும் கட்சியாக, உலகத்திலேயே மிக பெரும் கட்சியாக உருமாறி இருக்கிறது, தேசப்பணி செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் எடுத்துட்டீங்கன்னா, உலகம் போற்றும் தலைவராக உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக இருக்காங்க. இதெல்லாம் பிஜேபிக்கு பலம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த திராவிட மாடலுங்கிற இந்த பிரிவினைவாத சக்தி தொடர்ச்சியாக மக்களை பிரித்து பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. பிஜேபியோட உண்மை முகத்தை மக்கள் தெரிந்து கொண்டார்கள். இதற்கு முன்னாடி மோடி அவர்களுக்கு நீங்கள் விதைத்த அந்த வெறுப்பு விதையானது இருந்தது போல இன்றைக்கு அது இல்லை, அது மாறி இருக்கிறது. 2026 தேர்தல் நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உதயநிதி அவர்கள் பேசுகிறப்ப சொன்னாங்க பாசிசம், அடிமை கூட்டம். இன்றைக்கு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் இன்னைக்கு பெண்கள் ரோட் நடமாட முடியலை. அதுக்கப்புறம் மது பிரச்சனைகள், ஊழல்கள், கணக்கற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். அவர் அமைதி பூங்கான்னு சொன்னார். எங்கே அமைதி பூங்கா? நீங்கள் இரவில் ஒரு பெண் தமிழ்நாட்டில் தனியாக மட்டும் இல்லை, கூட தான் விரும்பும் கணவனோடவோ காதலனோடவோ செல்ல முடியாத நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்புறம் நீங்கள் எப்படி சொல்லலாம் வந்து அமைதி பூங்கா அப்படின்ட்டு? அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பித்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து நிற்கிறது இன்றைக்கி உங்களுடைய நிலைமை. பெண்கள் முழுசாக திமுக எதிராக களமிறங்கி நிற்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்துடுவீங்க, என் பெண் ரோட் நடமாட முடியாது.
1000 ரூபாய் கொடுத்துடுவீங்க. என்னுடைய குழந்தைகளெல்லாம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகின்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரட்டு கிடக்கிறது. இப்படி தானே மக்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் பேசாமல் தொடர்ச்சியாக அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, 50 ஆண்டுக்கு பின்னோக்கி நான் போய் பார்க்குறேன், டைம் ட்ராவலில் போய் பார்க்குறேன், எங்கள் உழைப்பு என்ன உழைப்பு? நீங்கள் 50 ஆண்டுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க? கட்சித்தீவை மீட்டெடுப்போன்னு பேசுனீங்க. அதையே தான் இன்றைக்கும் பேசுகிறீங்க. மொழி, தமிழ் மொழி அப்படின்னு சொன்னீங்க. 85,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் அதை விட மக்களை நோக்கி ஒரு கேள்வியை முன் வச்சாருல்ல, ஆசிரியர்கள் நீங்க வந்து 50 வருஷம் உங்களை வந்து முன்னுக்கு இழுத்துட்டு போற கட்சி உங்களுக்கு வேணுமா, இல்ல இன்னும் ஒரு 50 வருஷம் உங்களை வந்து பின்னாடி இழுத்துட்டு போறவங்க வேணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது பாஜகவை நோக்கி வச்சது தானே. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, நெஞ்சில கை வச்சு யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. இன்றைக்கு இந்தியா எந்த அளவிற்கு உலக நாடுகளை முன்னோக்கி நிற்கிறதுன்னு தெரியும். குஜராத் 25 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இன்றைக்கு பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரியும். 3வது முறையாக ஹரியானாவில் ஆட்சியை பிடித்திருக்கிறோம். மத்திய பிரதேசத்தில் 25 ஆண்டுக்கு மேலமாக ஆட்சியை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். மக்கள் அந்த வளர்ச்சி இல்லாமல் இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்களா? நான் கேட்குறேன். 1920 பாரதியார் என்ன சொன்னார்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னார். தமிழ் இலக்கியங்கள் எத்தனை இருந்தது, எவ்வளவு நாயன்மார்கள், எவ்வளவு ஆழ்வார்கள், எத்தனை இலக்கியங்கள் படிக்கப்பட்டது. அந்த இலக்கியங்கள் படிக்கப்பட்ட தமிழகத்தில் தமிழ் என்று பேசிக்கொண்டு நீங்கள் இத்தனை மாணவர்கள், 50,000 மாணவர்கள் மட்டுமே ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழில். இன்னைக்கு 85,000 ஆசிரியர்கள் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. பிஹெச்டி படித்தவங்க 50 மார்க்கு கீழே 20 மார்க் வாங்க முடியல, அவங்க ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய மொழி, உங்களுடைய மொழிப்போர். நீங்க தான் மொழிப்போர் தியாகிகள். வெட்கப்பட வேண்டாமா சார்? யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி நான் தான் கேட்கறேன். மிஸ்டர் நாகராஜ் கொஞ்சம் வார்த்தை அடங்கி பேசுங்க. பேசி முடிச்சிரேன் பிரதர், நான் பேசி முடிச்சிரேன். நீங்க ரொம்ப பேசப்படாதீங்க. இல்ல ஒரு நிமிஷம் பேசுங்க. நீங்க எல்லாம் மொழியை பத்தி எல்லாம் இங்க ஒண்ணு வகுப்பு நடத்த வேண்டாம். நீங்க மொழியை பத்தி எல்லாம் இங்க பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு என்ன கொடுத்துச்சுன்னு பேசுங்க. அப்ப சேர்த்து பேசுங்க சார். நீங்க பேசும்போதே சேர்த்து பேசுங்க. சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்க, தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்கன்னு சேர்த்து சொல்லுங்க. மொழிப்போர் நடக்கலன்னா நான் ஒரே ஒரு நடக்கலன்னா நீங்க இப்ப உட்கார்ந்து பேசிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு கேள்வி நண்பரே, நீங்க சமஸ்கிருதத்துக்கு பெண்கள் பத்தி சொல்றீங்க. மணிப்பூர்ல நிர்வாணமா ஓட விட்டது யாரு சார்? நீங்க எத்தனை பெண்கள் பத்தி பேசுறீங்களே, மணிப்பூர்ல நிர்வாணமா ஓட விட்டது யாரு? பிரதர், என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து படிங்க சார். நண்பர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், எல்லா பாஜக மாநிலங்களில் பெண்கள் மீதான தாக்குதல் எவ்வளவு மாற்றம் செய்யாதீர்கள். எதையுமே இல்லாம வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சம்பவங்கள் நடந்துச்சா, அதன் மீது என்ன நடவடிக்கை? கத்ராஸ்ல ஒரு பெண்ணை போட்டு அடிச்சு கொண்டாங்களே, அதன் மீது ஊபி முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன முடிவு எடுத்தார்? அதுக்கு ஒப்பிட்டு பேசுங்க. தவறுகள் நடக்கலன்னு சொல்லல, நடந்திருக்கு. அதன் மீதான அரசின் பார்வை என்ன? You can compare Tamil Nadu with UP கொள்ளைக்காரர்கள் மாநிலமாக இருந்தது. ஊபி மாப்பி காப்பி எல்லாம் தூக்கி தூரப்படுங்க சார். இது எவ்வளவு வளர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க சார். உங்க குப்பையை கொண்டாந்து இங்க தள்ளாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க குப்பை எப்படி நீங்க அங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு தெரியும். நான் கேக்குறேன், இவிஎம் மிஷின் இல்லைன்னா நீங்க யார் சார்? பாருங்க நான் பேசுறேன். யாரு எண்ணி ஓட்டு எவ்வளவு சொல்லுங்க ராஜா. அவர் நேரமா ஏன் நேரமா உங்களுக்கு சொல்ல தெரியாது ராஜா? இது யார் நேரம்? இல்ல நீங்க நாகராஜ் உங்களுக்கு தான் குறுக்கிடுறாரு. நிறுத்துங்க அவரே. பேசுறத என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனா பாஜக குப்பையை பூரா கொண்டாந்து கொட்டாதீங்க. கரெக்ட்டா முன்வைக்கிற என்ன தவறா முன்வைச்சாங்க? 85,000 பேர் ஃபெயில் ஆனது பொய்யா? என்ன பொய்? ராஜா, கால் ரத்தம் வரும். உண்மை கேட்ட ரத்தம் வரதான் செய்யும். இந்தில பாஸ் நீங்க பொய்யை கேட்டு படிக்க தெரியாதுங்க. அதனால உண்மை இல்ல என்ன பேசுறீங்க நீங்க? ராஜா அவர்களே, நீங்க நீங்க முதல்ல நாகராஜ் அவர் உங்ககிட்ட தான் கேள்வியை முன்வைக்கிறாரு. ராஜா அவர்களே, என்ன பேச அனுமதிங்கங்கற நானு. இல்ல நீங்க வெளில தான் இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட தான் கேள்வியை முன்வைக்கிறாரு. அதான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் எல்லாம் தொடர்ந்து வந்து அவங்க பேசிட்டு வந்தா எப்படி? பதில் தான் சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதான் கேக்குறேன். பாருங்க, எத்தனை தமிழ் தமிழ்நாட்டோட நீங்க மத்த ஸ்டேட்டை ஒப்பிடுறீங்களா? உங்க தமிழிசே சொல்றாங்க, உங்க அண்ணாமலை சொல்றாரு. தமிழ்நாட்டை நம்ம இந்தியாவுல இருக்கிற பிரமாணிகள் உருவாக்குறாரு. ஐரோப்பிய நாடுகளோட தான் ஒப்பிடுறீங்களா? நீங்க உருவாக்குறீங்களா? தமிழுக்கு என்ன தலைவரே பேசுவாங்க. ஆனா நீங்க வந்து என்ன பேசுவீங்க? தமிழ்நாட்டுல அண்ணாமலை என்ன சொன்னாரு? அல்ல தமிழிசை என்ன சொன்னாங்க? ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிடுங்கள். தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது. தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. அதை ஐரோப்பிய நாடுகளோடு தான் ஒப்பிட முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் தமிழ்நாடு வளரவில்லை. இந்த வளர்ச்சியில் யாருடைய பங்கு இருக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுல பாஜக கிள்ளி போட்டது என்ன? வளரவில்லை. நான் திரும்ப அதான் சொல்றேன்.
தமிழ்நாடு வளரவில்லை, பின்னோக்கி சென்றிருக்கிறது. ஆ, 50 ஆண்டு காலம் அப்ப அந்த பின்னோக்கி ஓகே சென்றிருக்கிறது. ஓகே ஓகே மிக முக்கியமான தமிழ்நாட்டை குற்றச்சாட்டு. தனித்தீவாக ஓகே மாற்றியிருக்கிறார் ஓகே ஸ்டாலின் தமிழ்நாடு அவர்கள். வளரவில்லை அப்படின்னு மத்திய சொல்லிட்டீங்க. அரசோட இதுக்கு நான் பதில மத்திய கேட்கணும். அரசோட நாகராஜன் பேசும்போது தமிழ்நாடு வளரவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. முதலமைச்சரும் பாஜகவை நோக்கி வச்ச விமர்சனங்கள் எல்லாமே அதை நீங்களும் கேட்டீங்க. குறிப்பாக சங்கி அது இதுன்னு சொல்லிட்டு வச்சு அவர் ஒரு பக்கம் செஞ்சிருக்காரு. என்ன வியூகம், முதலமைச்சரோட வியூகமா என்னத்தை பார்க்குறது? இல்லை, இப்போ ஆதவ தீட்சண்யா அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய அந்த முக்கிய விடயங்கள் எல்லாம் முதல்வருடைய பேச்சில் இருந்ததெல்லாம் முக்கியமான விடயங்கள், நான் மறுக்கலை. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எது செஞ்சாலும் அவங்க முறியடிக்கக்கூடிய ஒரு இடமா தேர்தல் இருக்குது அப்படின்றது தான். அதனால தான் இப்போ கூட பாருங்கள், 16 விழுக்காடு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுதான் எக்கனாமிக் க்ரோத்தினுடைய இண்டிகேட்டர். நம்மளுக்கு ஜிடிபின்னு சொல்கிற மாதிரி ஜிஎஸ்டிபி அதை மறுத்துட்டு பேசுகிறாரு பாருங்க அவர். என்ன அப்படின்னம்னா, அது அவங்களுடைய பொய்ன்றது அவங்களுடைய ஒரு வழிமுறை. பொய்யை மட்டுமே சொல்கிறது. தான் படிக்க தெரியல, தமிழை படிக்க தெரியல. இந்தி படித்தவங்களில் 83% பேருக்கு பாஸ் பண்ணவங்களில் இந்தியை படிக்க தெரியல, எழுத தெரியுது. அப்புறம் போவோம் அதை சொல்லிக்கிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதே இந்திய ஒன்றிய அரசு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்குது. இவர் அதை விட்டுட்டு அப்படியே இங்கே தாவறாரு. இதே மாதிரி அருமை தோழர் சூர்யா சேவியர் சொல்லியிருந்த போல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஏதோ தமிழ்நாட்டில் நடக்கவே முடியல. அதாவது இந்த உருவகத்தை காட்டி அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டில் எடுபடாதுன்றதை வந்துட்டு நண்பர் நாகராஜன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கும் போயிட்டு மைக் எடுத்து இல்லை, நீட்டிட்டு நீங்க வந்து இவ்வளோ நாளா வந்து பாஜகவை நோக்கி வந்து சங்கி கூட்டம் அது இதுன்னு விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, மோடியை பற்றி விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. பாஜகவுடைய உண்மை முகம் இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மோடி யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை புறக்கணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். போன முறை வந்தார் இவர் மோடி 8 கூட்டத்தில் பேசினார். என்ன பேசினார்? தெருமுனையிலெல்லாம் வந்துட்டு கஞ்சா விற்குதுன்னாரு, போதைப் பொருள் விற்குதுன்னாரு, எல்லாத்தையும் சொன்னார். ஒரு இடத்துல ஜெயிக்க முடியலை. அதனால தான் இப்படி தமிழ்நாட்டை திட்டி பேசினார். முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிச்சிட்ட உடனே ராஜஸ்தானில் போயிட்டு திட்ட ஆரம்பிச்சது யார் அப்படின்னா தமிழ்நாட்டை தான். இப்போ இவங்க யார்? உங்களுக்கு தமிழ்நாடு வந்துட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு வந்துட்டு எஜுகேட்டட் மட்டும் இல்லை, சிந்திக்கக்கூடிய மாநிலம். பீகார்லேயே சிந்திக்கக்கூடியவங்க ஆரம்பிச்சதுனால தான் உங்களுக்கு 1.5 கோடி பேருக்கு ஜன்தன் அக்கௌண்ட்டில் 10,000 போட்டு, அதுவும் உலக வங்கிக்கிட்ட அந்த கடன் வாங்கினது 21,000 கோடி. அதில் வந்துட்டு தூக்கி நீங்கள் வந்துட்டு ஆளுக்கு 10,000 கோடி, அப்படி 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி பேருக்கு போட்டு தான் நீங்கள் ஓட்டெல்லாம் வாங்க முடிஞ்சது. எனவே நீங்கள் வந்துட்டு பேசாதீங்க. இங்கே இந்த மாநிலம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வரி பகிர்வில் வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. மிகப்பெரிய அளவில் பகிர்வை அதிகமாக கொடுத்த மாநிலங்களாக உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் இருக்குது. அங்கே காணாத வளர்ச்சி இங்கே பார்க்குறதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? உங்களுடைய ஆர்பிஐ தானே சொல்லுது, மறுத்துருங்க பார்ப்போம். அப்போ வேர் தெர் இஸ் ஜிஎஸ்டிபி தேர் ஷுட் ஹேவ் டு பி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். எங்க வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி பெருகுதோ அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத எப்படி உற்பத்தி பெருகும்? அப்போ இதெல்லாம் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மீண்டும் மீண்டும் பூ சுற்றுறாங்க. அப்படியே பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, அப்படியே நடுங்கிறாங்க. போங்க சார், நீங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, பீகாருக்கு போங்க, குஜராத்துக்கு போங்க, அங்கே போய்ட்டு இதெல்லாம் பேசுங்க, கேளுங்க. புரியுதுங்களா? இங்கே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சம்பவங்களை ஏற்படுத்தி, ஒன்று இந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள், இவிஎம் சுட்டி காட்டின பிறகு இவிஎம், அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர், இந்த மாதிரிலாம். இன்னொன்று சம்பவங்களை உருவாக்கி அதன் மூலம் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் பலமுறை தேர்தல் முடிவுகளை நிர்ணயிச்சிருக்குது. ஒரு கட்டத்தில் ராஜீவ்காந்தி படுகொலை, இன்னொரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 67 எம்ஜிஆர் சுடப்பட்டது, இந்திய எதிர்ப்பு போன்றவை. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த ஊழல் குற்றச்சாட்டு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அந்த சம்பவங்களை, இப்போ திருக்கழுக்குன்றத்தை மட்டும் இவர் சரியாக தமிழக அரசு ஹேண்டில் பண்ணியிருக்கலன்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ சார். அதனால தான் தொடர்ந்து திருக்கழுக்குன்றம், வெரி சாரி, ஆமாம், திருப்பரங்குன்றத்தை மட்டும் சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கல அப்படின்னம்னா பெரிய இஷ்யூ எடுத்துறோம். வந்துட்டாரு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இப்போ அது போல ஏதாவது சம்பவங்கள் தமிழ்நாட்டு தேர்தலை வந்து மாற்றி அமைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமான்ற நான் இதை நான் முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எச்சரிச்சேன். இவங்களாம் அதை பண்ணுவாங்க, இவங்களுடைய வேலையே தான் சிந்தனையை வந்துட்டு மழுங்கடிச்சு சம்பவத்தை வச்சு உணர்ச்சியை ஊட்டி அதன் மூலமாக தேர்தல் பலனை அறுவடை செய்கிறது அப்படின்றது அவங்களுடைய வழிமுறையில் ஒன்று, அரசுடைய வழிமுறையில் ஒன்று. ஏன் முந்தா நாள் வந்துட்டு நீங்கள் பேசுகிறாரு? இல்லை, நீங்கள் இப்படி சொன்னாலும் ரவீந்திரன் சொன்ன கணக்கே நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படிங்கிறது. ஐயா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வர்றது வந்துட்டு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க 2 பேரும் ஸ்பிளிட் ஆகியா இருக்க மாட்டாங்களே. என் மக்களவை தேர்தலில் அவங்க ஸ்பிளிட் ஆகிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தா உனக்கு நான் பலம் எனக்கு நீ பலம் அப்படின்னோம்னா அவங்க ஸ்பிளிட்டாக ஆகிருக்க மாட்டாங்களே. ஏன் ஸ்பிளிட் ஆகிறாங்க? அப்புறம் இதே செங்கோட்டையன் வந்துட்டு அப்போ என்ன சொன்னார், உங்களால் நாங்கள் ஒரு தொகுதிக்கு 40,000 50,000 ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு இழக்கிறோம் அப்படின்ட்டு.
ஏன் அந்த மாதிரி சொன்னார் ஜெயக்குமார்? பொதுவாக பண்ணவரை இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியலை ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், ஆன்டி மதவாதம், அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்துட்டு சில விடயங்களை வந்துட்டு சேர்த்து சொல்கிறாரு. 21 + 18 13 அப்படின்னு அமித்ஷா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இவர் தான் வந்துட்டு அமித்ஷாவுக்கே நான் இவர் தான் சொல்லியிருக்கிறேன், இவர் அமித்ஷாவுக்கு பெரியப்பான்னு சொல்லியிருக்கிறேன், கூட்டி சொல்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட ஆள். அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஆகாதுன்ற நான் 1 + 1 ஒவ்வொரு முறையும் அது 2 ஆகாது. ஏன் அப்படின்னோம்னா 1 + 1 சேர்ந்தா 2 தானே சார்? அது கணக்கில் வரும், மக்கள்கிட்ட வராது. மக்கள்கிட்ட வரும்போது அரசியல் வரும், உளவியல் வரும். அந்த இடத்துல தான் வந்துட்டு தமிழ்நாடு முன்னாடி நிற்குது. அந்த சிந்தனையில் தான், அது அரசியல் சிந்தனையில் தான் அது வந்துட்டு பழிச்சு நிற்குது. அதனால தான் இவங்க இருக்கிற இடத்துல அதனால தான் நான் பேசும்போதே நான் சொன்னேன், இங்கே என்டையர் மெட்ராஸ் 200 வார்டில் ஒரே ஒரு வார்டு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்கள் நேராக கன்னியாகுமரியில் போயிட்டு எங்கே ஜெயிச்சது பாரதிய ஜனதான்னு நீங்கள் போதக நேரில் பார்க்கணும். இவர் வந்துட்டு சொல்கிறாரு அப்படியே பலம் பெற்று விட்டது, போயிட்டார் உடனே அடுத்த மாநிலத்துக்கு தாவறதுக்கு. என்ன சார் இதெல்லாம்? மக்களை சிந்திக்கிறவங்களா எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசுங்க. ரவீந்திரன் இதை குறிக்கிறாரு, 1 + 1 சேர்ந்தா 2 ஆகாது அப்படின்ட்டு, 0 ஆகும்ன்றாரு. அது கெமிஸ்ட்ரி 1 + 1 வந்து அரசியல் கெமிஸ்ட்ரி கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். அது அவர் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். இதில் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்வார், மிகப்பெரிய ஒரு ஞானி சொல்வார், உன் எதிரி யாரை சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணுறானோ அவன் உன்னை சார்ந்தவனுக்கு நம்பிக்கைக்குரியவன் அர்த்தம். இன்னைக்கு வந்து நான் கம்பேரிட்டிவ் டேட்டா பாஜகவுக்குள்ளே தான் சொல்கிறேன். அவர் மொத்தமாக பாஜகவை ஐயனாதான விமர்சனம் பண்ணுறாரு, அது ஒரு அதுக்குள்ளே நான் வர்றதோட அந்த பாஜக ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு இதே ஆர்கே நகரில் நோட்டாவை கீழே போச்சு. எல்லா பாஜக தலைவர்களும் தான் காரணம். தமிழிசை அம்மையார் மட்டும் இல்லை, தமிழ் தேசியத்தை அன்னைக்கு எமர்ஜாக விட்டதே பாஜக தான் அந்த இடத்துக்குள்ள. அடுத்து வந்து 3.7 விழுக்காடும் ஒரு சீட்டும் இல்லை 2019. அடுத்தபடியாக 2024 மக்களவைத் தேர்தலில் 11.4 விழுக்காடு ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் 4 பேரையும் சேர்த்து 11.4 விழுக்காடு வாக்குகளை வாங்கி சாதிச்சு காட்டினது அண்ணாமலை. அண்ணாமலைக்குள்ள ஒரு கருத்தியல் தான் இந்த 11.4ஐயும் கொடுத்தது. அதில் அவர் சொன்ன கெமிஸ்ட்ரி உள்ளுக்குள்ளே இருக்குது. அண்ணாமலை இந்த வாக்கை மாற்றணும்னு சொல்லி தான் எடுத்தார். ஸோ இந்த அண்ணாமலைக்கு வாக்கு தான் மக்களவை தேர்தலிலே பாஜகவை துச்சமான மதித்து தூக்கி எறிஞ்ச எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவருடைய வீழ்ச்சியின் காரணமாக 20 விழுக்காடுக்கு அவங்க குறைஞ்சதுனால 11.4 விழுக்காடு ப்ளஸ் அந்த என்டிஏ 18 விழுக்காடை மதித்து கூட்டணிக்கு வந்திருக்கிறார். ஸோ இந்த 20 மட்டும் வச்சு அவங்க ஃபைட் பண்ணுறதை விட 20 + 18 வராது, நான் அதை ஒத்துக்கிறேன். இவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் எடப்பாடி சிஎம்ங்கிறதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. எனிவே அந்த அர்த்மேட்டிக் வந்து கூடுது. திமுக அர்த்மேட்டிக் வந்து 47 இருந்தாலும் கூட இந்த அர்த்மேட்டிக் கூடும்போது அந்த பிரிஞ்சு நிற்கும் போது 39 திமுக அடித்தாங்க 2024. இவங்க சேர்ந்து நிற்கிறதுனால சில பகுதிகளில் கடுமையான ஃபைட் கொடுக்க முடியுங்கிறது தான் என்னோட பார்வை. சரி, அந்த பார்வை இன்னைக்கு வரதுக்கு காரணம் இந்த கட்சியை சுச்சமாக மதித்து நோட்டாவுக்கு கீழே போன கட்சி மதிக்கப்பட்ட கட்சி. உண்மைதான், நோட்டாவுக்கு கீழே தான் போச்சு. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர்னு 5 சீட்டு கொடுத்து தென்சென்னை கூட கொடுக்காத இந்த கட்சியை 11.4 விழுக்காடு வாக்குகளை பெற்றவர் அண்ணாமலை. அதனால தான் பாஜகவின் எதிரிகள், பாஜக அங்கே வளர்ந்து நினைக்கக்கூடிய எதிரிகள் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் மாதிரி அண்ணாமலை மேலே பாயிறாங்கிறது தான் ஆதவ் தீட்சானோட கருத்தை நான் பார்க்குறேன். ஓகே, தன்னை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவன அக்னிகிட்ட கேட்கணும். உதயநிதி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இவர் சொல்கிறதுபடி 1 + 1 2 ஆனாலுமே கூட பழைய எதிரி, புதிய எதிரி எல்லாம் நீங்கள் எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து வந்தாலுமே கூட இங்கே தமிழ்நாட்டில் அது ஆகாது, வேலையாகாது அப்படின்னு சொல்கிறாரு. யாரை பழைய எதிரின்றாரு, யாரை புதிய எதிரின்றாரு? அதாவது சார், ஒரு சில பன்னாட்டு வங்கிகள் சொல்லுவாங்க 365 நாள் இந்த வங்கி இயங்கும்பா அப்படின்வாங்க. அது மாதிரி 365 நாளும் அரசியலில் மட்டுமே அக்கறை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதனால் புது எதிரி, பழைய எதிரி அதெல்லாம் யார் யாருன்றதை எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, திராவிட கட்சிகள் 75 ஆண்டு காலம் திமுக கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதை என்பதை திமுகவிலிருந்து வந்த அதிமுக அதை உணர்கிறது. ஆனால் திமுகவிலிருந்து வந்த அதிமுக அதல பாதாளத்தில் போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அடியனுடைய ஒற்றை கேள்வி என்னன்னா, கரெக்டு,
அதிமுக ஆட்சியில் 8 வழிச்சாலைன்னு போட்டாங்க, ஆனால் அதை நீங்கள் வந்து விரைவு சாலைன்னு மாற்றினீங்க. அது மாதிரி பரந்தூர் விமான நிலையத்தில் மச்சேந்திரநாதன் குழுன்னு போட்டீங்க, அதில் 91 கிராமங்கள் இதாக இருக்குது, அந்த குழுவினுடைய அறிக்கை இன்னும் போடலை. அது மாதிரி திருப்புகழ் குழு போட்டீங்க, இன்னும் அந்த குழு அறிக்கை மக்களுக்கு தெரியலை. ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிடுச்சு. ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷம் முடிஞ்சு அவங்க பாட்டுக்கு இல்லை ஏதோ சொல்ல வந்தீங்க, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. அதிமுக அதல பாலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதான் சொல்ல வர. அதுக்கு வாங்கல நேரம் எதுக்கு இவ்வளவு உதாரணங்கள் சார்? இப்ப நான் சொன்னது பூரா உதாரணம்ன்றீங்களா? நடந்த வரலாறு சொல்றேன். சரி, வரலாறு எப்படி என்ன மடைமாற்றம் பண்ணி வரீங்க? மாத்தல வாங்க, எப்படி உதாரணம்ன்றீங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், சரி அதல பாதாளத்திற்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த அதல பாதாளத்துல இருக்கக்கூடிய நான் அதை ஏத்துக்கிறல. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கூற்றையே படியே நான் பதில் சொல்லணும்னா, இல்ல அதல பாதாளத்துக்கு போயிடுச்சா இல்லையா? போகல. சரி. ஆனா அதே வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசாங்கம் பண்ணிச்சு. ஆனால் திருவாரூருக்கு இன்ன வரைக்கும் முதலமைச்சர் போகலையே சார். இதுங்க சார், முடிச்சிடறேன் சார். இல்ல உங்ககிட்ட ரொம்ப குறுக்கிடுறாரு. ஆதவன் தெச்சனியா குறுக்கிட்டே இருக்காரு. உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கறேன். இது விரும்புறாரு. ஒரு நிமிஷம் அவர் ஆதவன் தான். நான் குறிக்கவே இல்ல அவருக்கு. இல்ல அவர் கேட்க விரும்புறாரு. கேட்டுட்டு இருங்க சார், இருங்க சார். அது கேட்டா ஒரே விஷயம் தான். ஒண்ணே கேட்டு சேர்த்து சொல்லுங்க. சொல்லுங்க ஆதவன். ஒரே ஒரு விஷயம் தான். 8 வழிச்சாலையை விரைவு சாலையா மாத்திருக்காங்கன்னு சொன்னாரு. 8 வழிச்சாலை இந்த நான் இருக்கிற இதே அரூர் வழியா வர்றதா தான் இருந்துச்சு. அந்த 8 வழிச்சாலைக்கு பதிலாக போட்ட விரைவு சாலை எங்கே இருக்குன்னு கொஞ்சம் காட்ட சொல்லுங்கள் அக்னீஸ்வரனை. சேலத்திலிருந்து 8 வழிச்சாலை நான் இருக்கிற அரூர் வழியாக தான் வர்றதாக வந்து எடப்பாடி காலத்தில் திட்டமிட்டாங்க. இப்போ வந்து அந்த விரைவு சாலைங்கிற பேரில் எங்கே போட்டிருக்கிறாங்க, அந்த ரோடு ஏதாவது மாயமாக ஏதாவது மடித்து வச்சுருக்குறாங்களா, இல்லை எல்லாரும் பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருக்குதான்னு கொஞ்சம் காட்ட சொல்லுங்கள். அதை பிஜேபியோட சேர்ந்ததுனால அவர் ஏதோ பேச. ஓகே, அப்படி வரட்டும். அதாவது விரைவு சாலையாக போட்டாங்கன்னு சொல்லலை சார். எழுத்தாளர் ஆதன் தீட்சண்யா அவர்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நுண்ணிப்பா கவனிக்கணும். நான் விரைவு சாலையாக மாத்தினாங்கன்னு தான் சொன்னேன், போட்டாங்கன்னு சொல்லலை. அது இருக்கட்டும். இப்போ அடுத்து நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ என்னன்னா இவங்க வந்து என்னன்னா இவங்க போற போக்குல என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி தான் 2010 அன்றைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில், அப்பா நம்ம 2011 நம்ம தான்ப்பா 200க்கு 200ன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? எதிர்கட்சியாக கூட திமுக வர இயலவில்லை. ஒன்று, அதை விட்டுருவோம். இப்போ அன்னைக்கு கூட ஜாஃபர் சேட் உளவுத்துறையில் உயர் அதிகாரி பயங்கரமாக எழுதுனாங்க. ஆனால் மக்கள் நிலை என்னன்னு பார்த்துக்கலாம், அது இருக்கட்டும். ஆனால் இங்கே உரிமை தொகையை பற்றி பேசினாங்க. தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது கூட 1,30,00,000 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது பரவாயில்ல. ஆனால் அனைவருக்கும் சொன்னீங்களே, சரி அப்படியே பார்த்தா கூட இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கே. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணிகள், ஒரு தாய்மார் என்று கூட வச்சுக்கோங்க. நீங்கள் 2,23,00,000 பேருக்குள்ள கொடுக்கணும். ஆனால் 48,000 கோடி மதுபானத்தில் வருமானத்தை வச்சு அதில் ஒரு 8,000 கோடி நீங்கள் கொடுக்குறீங்களே. இந்த 48,000 கோடி தாய்மார்கள் கையில் போக வேண்டிய காசு தானே. உடனே கேட்பீங்க, அதிமுக ஆட்சியில் மதுபானம் இல்லையாப்பா? இருந்துச்சு. ஆனால் அங்கே 29,000 கோடிக்கு தான் மதுபானம் விற்றாங்க. அதனால வருமானம் குறைவு. ஆனால் 29,000 கோடியில் பெண்களுக்கு போய் சேர வேண்டிய 8,000 கோடி கொடுக்கல. ஆனால் இங்கே உலக வங்கியில் கடனும் வாங்கிக்கிறோம், வரியையும் ஏற்றிக்கிறோம், 48,000 கோடி குடிக்கவும் வைக்கிறோம். அதிலிருந்து 8,000 கோடி எடுத்து பெண்களுக்கு நம்ம இலவசம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஒரு நிபந்தனைகள் கொடுக்குறோம். எப்படி? 50 லட்சம் வச்சிருந்தா, கனரக வாகனங்கள் வச்சிருந்தா இல்லை, வருமான வரி வச்சிருந்தா இல்லை. ஆனால் திருச்சியில் சமூக நீதியின் அடிப்படையில் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் தானே சொன்னார் அனைவருக்கும் கொடுப்போன்னு சொல்லி. அது ஒன்று. இன்னொன்று சார், இவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, இன்னொருத்தவங்க பலவீனமா இருக்கிறாங்க என்றுதான் திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் மார்தட்டிக்கிறார்களே ஒழிய, தமிழ்நாடு அரசாங்கம், தமிழகத்தினுடைய மக்கள் பலமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. சொல்றாங்க. கடன் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடின்றது சொல்லுங்கன்ற கேக்குறேன். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதனால நான் அரசாங்கத்தை நீங்க அதிமுகவை அப்படியே கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது பார்க்கணும். நீங்க அரசியல் அப்படித்தான் பார்க்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி.
ஆனால் 41.33 விழுக்காடு பாஜகவும் அதிமுகவும் ஆனா சேர்ந்தால் அதிமுக மேலதான் திமுக இன்னைக்கு வந்து அதிகமா கவலைப்படுது. உங்களை பாஜக விழுங்கிட்டு இருக்குங்கிற அந்த கவலையில தான் அவங்க பேசுறாங்க. கவலை கிடையாது. ஐயோ முழுசா முழுகட்டும். நீ அது ஐயநாதன் சாருடைய விருப்பம். ஆனால் நீருக்குள் இருக்கக்கூடிய முதலை ஒரு ஆளுகிற கட்சி. ஆனா திரும்பவும் திமுக வந்து இதுவரைக்கும் 2வது முறை வரலையே. இந்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் அந்த பேரை எடுத்து விட வேண்டும். அம்மையார் ஜெயலலிதா எடுத்தார்கள் 2 முறை ஆட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் 2 முறை ஆட்சி. ஆகையினால அது வந்துடக்கூடாது. திமுகவுக்கு அந்த குறை இருக்கக்கூடாது. அதனால அதிமுகவை தனியாவே வச்சிட்டோம்னா திமுக ஆட்சியை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய கட்டமைப்பு உள்ள ஒரே கட்சி. உடனே நீங்க வந்து பெருசு 3ஆ கிடக்கு 4ஆ அதெல்லாம் அது ஒன்னா தான் இருக்குது. ஆனால் இன்னும் அதிகமாக அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டமைப்பு பாஜகவோட சேரக்கூடாது அதிமுக அப்படின்னு திமுக நினைக்கிறா? 100% உண்மை. அதாவது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சார். அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஜனநாயக எண்ணம் கொண்ட மதச்சார்பற்ற எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் என்னென்னா திமுகவுக்கு போட்டியான ஒரு கட்சியாக அதிமுக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் பிஜேபியோட அதாவது கெட்டு போகாதன்னா நான் அப்படித்தான் கெட்டு போவேன்னு காளி கோயிலில் போய் சத்தியம் பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் இருங்க. அப்படித்தான் இவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே போனாங்க. இப்போ என்னன்னா காங்கிரஸ் திமுக என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்குது. ஆனால் பாஜக சொல்றது தான் அதிமுக கேட்க. அதுதான் இப்போ இங்கே பிரச்சனையே. என்னன்னா நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து பாஜக தமிழ்நாட்டில் நுழைய விடாத ஒரு கல், எல்லை கல். ஆனால் எடப்பாடி வந்து ஒரு நுழைவாயில். எடப்பாடி நுழைவாயில், ஸ்டாலின் வந்து எல்லை கல் அப்படி நிற்குது. அதுதான் பிரச்சனையே இங்க. இப்ப அதிமுக இங்க என்ன செய்யுது, வாங்க வாங்க வாங்கன்னு அவங்கள கூப்பிடுறது மாத்திரம் இல்ல, இவங்கள போயிடுறாங்க வாண்டடா வண்டி ஏறி 4 வண்டி மாறி போய் அங்கே போய் எப்படியாவது கும்பிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதான் இங்க வந்து பிரச்சனை. நான் அதிமுக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன யோசனையை மட்டும் எல்லாருக்கும் பதிவு பண்ணிடுறேன். இப்போ இவங்ககிட்ட இருந்து ஒரு 52 சீட்டை எப்படியாவது வாங்கி பிஜேபி தமிழ்நாட்டில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக கட்சி இருக்கணும்னாலே இவங்க அதிமுக பிஜேபி அந்த 52 தொகுதியில் எப்படியாவது தோக்கடிச்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக நீடிச்சு நிற்கும். அப்படி இல்லைன்னா அதிமுக அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் ஐயநாதன் சொன்னது மாதிரி படுபாதாளத்துக்கு போயிடும். அதிமுக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவ்வளோதான். நாகராஜ், உங்ககிட்ட தான் பாஜகவோட கொள்கை ரீதியா மோதக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் அப்படின்னு சொல்லியும் முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதுதான் சிக்கலா? அதுதான் இங்க பாஜக இடிக்குதா? சார், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்கள்கிட்ட, கொள்கை ரீதியானா என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் அதிமுகவிலிருந்து 12 அமைச்சர்கள் உங்கள் கட்சிக்கு வந்து உங்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. உதாரணத்துக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி, இங்கே ஈரோட்டு அமைச்சர் முத்துசாமி, ரகுபதி, ஏன் உங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இன்னும் நான் பட்டியலாம் கண்ணப்பன்றது அத்தனை பேருக்கு நான் சொல்ல முடியும். இங்கே உங்கள் கொள்கை என்ன கொள்கை ஜெயிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கட்சியில் உங்களுக்காக உழைத்தவனை பிரச்சாரம் தெருவாக பிரச்சாரம் பண்ணுவனை உங்களால் அமைச்சராக்க முடியல முக்கிய பொறுப்பில். திமுக கொள்கை எங்கே ஜெயிச்சது? ஜெயிச்சிருந்தா உங்களால் அமைச்சராக இருக்கணும்ல. ஏன் மாறி மாறி அதிமுக கூட்டு அமைச்சராக? இல்லை சார், சார் பாருங்க, நாங்க விஷயம் மதச்சார்பின்மை அததான் இல்ல, அத மீன் பண்ணி தான் சொல்றாரு முதலமைச்சர். இல்ல சார், மதச்சார்பின்மை, மதவெறி, சமூக நீதி, நீங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி போறீங்க. பெண் விடுதலை, பெண் அடிமைத்தனம், அனைவருக்குமான வளர்ச்சி, அதானி அம்பானிக்கான வளர்ச்சி, இதைத்தான் சொல்றோம். ஓகே 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 சார், அதானி அம்பானி கல்யாணத்துக்கு இங்கிருந்து ஸ்பெஷல் ஃபிளைட்ல போனது யாரு? யார் கல்யாணத்துக்கு எல்லாரும் போவோம் சார். சார் உங்க வீட்ல கல்யாணம் வைங்க சார், நாங்க வாரோம் சார். சார் உங்க வீட்ல கல்யாணம் வைங்க, உங்க புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கட்டும் சார், நாங்க எல்லாம் வாரோம் சார். அது வேற சார். கரெக்ட் பிரதர், பேசுங்க சார். நாராஜன் வீட்ல எல்லாரும் கல்யாணம் வைங்க, நாங்க வாரோம். ஓகே, ஏத்துட்டே கொள்கை தான் பேசுறேன் சார், கொள்கை தான் பேசுறேன். அதிமுக வீட்டு கல்யாணத்துக்கு திமுக காரங்க போக மாட்டாங்க. ஆனா நீங்க அதானி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போவீங்க, அதான உங்க கொள்கை. திமுக வீட்டு கல்யாணத்துக்கு அதிமுக வர மாட்டாங்க, அதிமுக திமுக போன கட்சி வச்சிருந்தீங்க. நீங்க என்ன கொள்கை பத்தி பேசுறீங்க? ஆனா உங்களுக்கு ஆட்சியும் குடும்ப ஆட்சி வேணும்னா, உங்க குடும்பம் ஆளணும் அப்படின்னா ஸ்டாலின் முதல்வராக வேண்டும், உதயநிதி துணை முதல்வராகணும்னா எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்குவீங்க. உங்க குடும்பத்திற்காக இந்த நாட்டையே மொத்தமா சூறையாடிட்டீங்களே சார். பேசாதீங்க சார். நீங்க ரெண்டாவது நீங்க பேசுனீங்கல்ல, மது வந்து இன்னைக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு. 12% மக்கள் தமிழ்நாட்டில் குடிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லை, இப்போ சட்டசபையில் கணக்குப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல, கிரைம் ரிப்போர்ட் சொன்னீங்கல்ல, நான் சொல்கிறேன் இப்போ கேட்டுக்குங்க.
அதாவது போக்சோ 2024 3602 கேஸ், இன்னைக்கு 5319 கேஸாக மாறி உள்ளது. போக்சோ கேஸ். பாலியல் கொடுமை 406 இருந்து 477 உயர்ந்திருக்கிறது. இதை நான் சொல்லல, உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் பேசுற அபிஷியல் தளத்தில் அவர் பேசின பேச்சு, நான் பேசல. முதல்ல கூட்டணி கட்சிக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லா இடத்துலையும் மது கலாச்சாரம், போதை கலாச்சாரம், 12% மதுப்பிரியர், உங்க பாஷையில் குடியாரன்னு சொன்னா கோச்சுக்குவீங்க. மதுப்பிரியர்கள் 180 கொடுத்தா 10 90% டெட்டோ பேக்கில் கொடுக்கணும் அமைச்சரே சொல்றாரு. இதுதான் தமிழ்நாட்டை நீங்க முன்னுக்கு கொண்டு வர வளர்ச்சி. சார், இன்னைக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் மோடிஜி அவருடைய தொழில் கொள்கை, இந்திய அரசினுடைய மத்திய அரசுடைய தொழில் கொள்கை. இன்னைக்கு நீங்க பின்னோக்கி போயிட்டு இருக்கீங்க. எம்ப்ளாய்மென்ட் தொடர்பான புள்ளிவிவரத்தை வந்துட்டு இருக்கு. எம்ப்ளாய்மென்ட் தொடர்பான புள்ளிவிவரத்தை மோடி அரசு வெளியிடாமல் மறைப்பது ஏன்? வளர்ச்சினா நீங்க அதை வெளியிடணுமா இல்லையா? இப்ப கூட எப்ப வெளியிட்டீங்க? நாகராஜன் சொல்லட்டுமே சார். இன்னைக்கு பொருளாதாரத்தின்படி ஜிடிபி எந்த அளவுக்கு போயிருக்கு உங்களுக்கு தெரியுமா? நம்ம என்ன கணிச்சோமோ அதையே தாண்டி இருக்கிறது. 8% கணிச்சோம், அதையும் தாண்டி இருக்கிறது. உண்மையா இல்லையா? அதான் நீங்க பாக்கணும். நீங்க ஏத்துக்க மாட்டீங்க சார். நீங்க உண்மையை ஏத்துக்க மாட்டீங்கல்ல. நான் உண்மை இல்ல, உலக வங்கி சொல்றத நீங்க ஏத்துக்கறதுனால தான் உலகம் சொல்றாங்க சார். சரி, நேரம் நாகராஜ் வர ஆதவன் நிறைவா. அதாவது நீங்க 2.0 சொல்றீங்க, நாங்க சொல்றோம் தேசியம் 3.0 சொல்லி நாகராஜ் சொல்றாரு. அதுக்கு சாத்தியம் இருக்குதா? நாகராஜ் சொல்றது தப்பு. அது 2.5 தான். ஏன்னா வந்து அவங்க மெஜாரிட்டி கிடையாது. இல்ல நான் பேசிடுறேன். எனக்கு பேச சொல்லியிருக்கிறாரு. நாகராஜன் வந்து மதுவை பத்தி சொன்னாரு. ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் 2025, ஜனவரி 2025 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 22,337 கோடிக்கு மது விற்பனையில் நாட்டில் முதன்மை இடத்தை வைக்கிறது அவங்க இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. நாகராஜனை படிக்க சொல்லுங்க. அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் திட்டமிட்டு குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். முதல் 6 மாதங்களில் கிறிஸ்தவர்கள் மீது மட்டும் 370 தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இதைவிட பன்மடங்காக இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. புல்டோசர் நீதி என்கிற பெயரால் சட்டத்திற்கு புறம்பாக தானடித்த மூப்பாக இவர்கள் சிறுபான்மையினருடைய சொத்துக்களை, வணிக நிறுவனங்களை, குடியிருப்புகளை புல்டோசர்கள் வழியாக சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லியும் கூட அதை மதிக்காமல் இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளை எல்லாம் அவர்கள் புல்டோசர்களை வைத்து இடித்து நிறவக்கூடிய ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்வதற்குத்தான் தமிழ்நாட்டில் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். ஒன்று, கேரவன் பத்திரிகை எப்படி RSS உலகம் முழுவதும் பல நாடுகளில் 2400 ரகசிய அமைப்புகளை உருவாக்கி கொண்டு சட்டவிரோதமாக அந்நிய பண பரிவர்த்தனைக்கு மாறாக விதிகளை ஏமாற்றி எப்படி நிதி திரட்டுகிறது, என்னென்ன விதமான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறது என்றெல்லாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வெளிப்படையாக தெரிந்த சில அமைப்புகளை தவிர 76 பெயர்களில் RSS இங்கு பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி ரகசியமாக தமிழ் சமூகத்தினுடைய அமைதியை குலைப்பதற்கு, பொது ஒழுங்கை, சட்டம் ஒழுங்கை சீரழிப்பதற்கு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இதையெல்லாம் உணர்ந்துதான் முதலமைச்சர் தன்னுடைய பேட்டியிலே இன்றைக்கு தன்னுடைய உரையிலே மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி RSS பிஜேபியை அம்பலப்படுத்தி இருக்கிறார். நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும். நாகராஜன் வந்து ரொம்ப இதுவாக சொன்னார், எங்களுக்கு திருவனந்தபுரம் வெற்றி தான் அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தார். திருவனந்தபுரத்தில் 11 பிளாக் பஞ்சாயத்து, அதில் பாஜக ஜெயிச்சது 0. 11 உறுப்பினர்களை கொண்ட மாவட்ட பஞ்சாயத்தில் அவங்க ஜெயிச்சது 0. 4 நகர சபையில் ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிக்கல. 152 பிளாக் பஞ்சாயத்தில் 0. 14 மாவட்டங்களில் இருக்கிற மொத்தம் 346 இடங்களில் பாஜக ஜெயிச்சது 1. 941 கிராம பஞ்சாயத்தில் பாஜக ஜெயிச்சது 24. திருவனந்தபுரம் தவிர மற்ற 5லையும் 320 தொகுதியில் வெறும் 43 கவுன்சிலர், மொத்தமாக 3% ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் போன தேர்தலோட குறைஞ்சிருக்குது. அவங்க எம்பியா ஜெயிச்ச ஒரே ஒரு இடத்துல, சுரேஷ் கோபி ஜெயிச்ச இடத்துலையும் அவங்க மெஜாரிட்டி இழந்திருக்காங்க, அவங்க வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கிறாங்க. அதனால் ஏதோ பக்கத்து வரைக்கும் வந்துட்டோம், தமிழ்நாடு அப்படியே பாலக்காடு தாண்டனா போதும், வாளையார் செக் போஸ்ட்டை தாண்டினா பாலக்காடு தமிழ்நாடு பிடிச்சிடுன்ற மாதிரி மமதையில் பேசுகிற வேலை வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவினுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு மத்திய பிரதேசம் மாதிரி நியூஸ் பேப்பரில் பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு திங்கிற வேலையெல்லாம் நாங்கள் விரும்பலை.
நாங்க கண்ணியமா வாழ விரும்புறோம், சுயமரியாதையா வாழ விரும்புறோம். இதோட முடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.